வணக்கம். ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு இன்னைக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரவுண்ட் 1ல வரக்கூடிய ஜென்ரல், ரவுண்ட் 1ல வரக்கூடிய 7.5, ஒகேஷனல்ல வரக்கூடிய ஜென்ரல், ஒகேஷனல்ல வரக்கூடிய 7.5 மாணவர்கள் இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க. இந்த நேரத்தில் நீங்க எல்லாருமே பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கை நான் சொல்லிடுறேன். ஒன்று, நீங்க எல்லாருமே சாய்ஸை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணவே கூடாது. எதுக்காக அப்படிங்கிறத ரீசனை நான் பின்னாடி சொல்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே அந்த சாய்ஸை வச்சதுக்கு அப்புறம் சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு லிஸ்ட்டா டவுன்லோட் பண்ணலாம். அதனால நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிடிஎஃபா வரும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரியாம நீங்க பார்த்தீங்கன்னா சாய்ஸ்ல வச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ யூடியூப் சேனல்ல நிறைய சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம சாய்ஸ்ல வைக்கணும். 3. நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட் அலாட்டட் அப்படின்னு ஒன்று வரவே கூடாது. எந்த மாணவர்களுக்கும் இந்த ரவுண்டு 1ல வரக்கூடியவங்களுக்கு நாட் அலாட்டட் அப்படின்னு ஒன்று வரவே கூடாது. நாட் அலாட்டட்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா கிடைக்காம போயிருச்சுன்னு தான் அர்த்தம். அது வரவே கூடாதுங்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா சில அட்வைஸ் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா 7.5 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 5வது விஷயம் இது. 7.5 மாணவர்கள் வெறும் 1343 பேர் தான் இந்த கவுன்சிலிங்ல பங்கேற்கிறாங்க. ஜென்ரலா அவங்க 7.5 மாணவர்கள் 7.5ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாவே போதும் தான். ஜென்ரல்ல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 7.5 மாணவர்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அவங்க ஒரு இதுல மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா போதும். ஏன்னா இருக்கிறதே ரொம்ப கம்மியான நபர்கள், எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிரும். இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போறது என்னன்னா, சில பேர் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கும் வெட்டினரி கவுன்சிலிங்கும் டிலே ஆகிட்டு இருக்கு. அதனால பல மாணவர்கள் எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைக்குமா, வெட்டினரியில கிடைக்குமா, இந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லேயே பங்கேற்பீங்க. நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜா சூஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஒருவேளை எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைச்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்றதுக்கு இல்ல உங்க சர்டிபிகேட்லாம் ரிட்டர்ன் பண்றதுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பிரைவேட் காலேஜ்ல பெரிய லெவல்ல அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு அது கேள்விக்குறிதான். அதனால இதை பத்தி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பேசுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜஸ். அதாவது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், சாய்ஸை நீங்க லாக் பண்ணவே கூடாது. எதுக்காக சாய்ஸை லாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, தயவு செய்து கொஞ்சமாவது எதுக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். சாய்ஸை நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க லைனா ஒரு ஆர்டரா சாய்ஸை லாக் நம்ம வச்சுட்டு அதை லாக் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் அதுல போய் நம்ம மாற்றம் பண்ண முடியாது. இப்ப ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஒன்று வச்சிருக்கோம்னா மாத்தி நம்ம 3 நாள்ல வைக்கலாம். ஜூலை 29 ஆரம்பிச்சு ஜூலை 30, ஜூலை 31 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க இந்த டயத்துக்குள்ள நீங்க என்ன மாதிரி வேணாலும் ஒரு காலேஜை ஃபர்ஸ்ட் வைக்கலாம், அதுக்கப்புறம் கீழே வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம். ஆனா லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க லாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம், அதாவது ஆட்டோ சேவ்டு. நீங்க என்ன சாய்ஸை வைக்கிறீங்களோ அது அப்படியே சேவ் ஆயிரும். அந்த வெப்சைட்ல தானா அது அப்படியே சேவ் ஆயிரும். அதனால நீங்க போயிட்டு நம்ம லாக் பண்ணணுமோ அப்படின்ட்டு நீங்க லாக் பண்றன்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போய் அதை லாக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போய் நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க கவலைப்படுற ஒரு நிலைமை உருவாயிரும். உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கு. ஜூலை 29 டைம் இருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஜூலை 30, ஜூலை 31 ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க எந்த நேரத்துல வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். யாரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது. 3 நாள் டைம் இருக்கு. நைட்ல பண்ணலாம், பகல்ல பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம். எப்ப? ஜூலை 31 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அதனால பதன்னு வேகமா போய் யாரு ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கலாம் கிடையாது. சரியா? அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க லாக் பண்ணவே பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவே லாக் ஆயிரும். நீங்க என்ன ஒரு மேட்டர்னா, இந்த ஜூலை 31 5 மணி வரைக்கும் போய் கடைசி நேரத்துல லாக் அந்த காலேஜை வைக்கிற சாய்ஸை மாத்தி வச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கடைசி நேரத்துல வெப்சைட் ஓப்பன் ஆகாம போச்சுன்னா அப்புறம் நீங்க ஒண்ணு மாத்தி வச்சிட்டீங்கன்னா அப்படியே அது ஆட்டோ சேவ்டு. நீங்க எது மாதிரி வைக்கிறீங்களோ அது அப்படியே சேவ் ஆயிரும். சேவ் ஆகி அதுதான் ஆர்டர். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அடுத்த இதை பேச வருவோம். அதனால நீங்க லாக் பண்ணவே கூடாது நண்பர்களே. இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சாய்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை கண்டிப்பா நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணணும். எதுக்காக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாதான் எந்த காலேஜை நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம், எது 2வது வச்சிருக்கோம், எது 3வது வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் நமக்கு தெரியும். நம்ம ஒரு 50 காலேஜ் வச்சிருந்தாலும் அந்த 50 காலேஜை
ஆர்டரா வச்சிருக்கோமா, எது எதெல்லாம் வச்சிருக்கோம்ட்டு நம்ம அதுலயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வைக்கக்கூடிய சாய்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணுங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை. அப்பதான் நாளைக்கு ஒருவேளை ஒரு காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்வோர்டு மூவ்மெண்ட்ல போகையில ஓகே நம்ம இவ்வளவு சாய்ஸ் வச்சிருக்கோம், நமக்கு இத்தனை சாய்ஸ் கிடைச்சிச்சு, அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுக்கையில மேல அந்த சாய்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம்னு நமக்கு தெரியும். நிறைய மாணவர்கள் அவங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணாம போயிடுவாங்க. அப்புறம் அப்வோர்டு மூவ்மெண்ட்ல கொடுக்கையில மேல என்ன சாய்ஸ் வச்சேனே தெரியாம நிறைய பேர் குழம்பி போயிடுவாங்க. அந்த குழப்பம் வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ண சொல்றேன். சரியா? இதையுமே நீங்க சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப அடுத்து வந்து நம்ம பேச போறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு எத்தனையோ யூடியூப் சேனல்ல லயனா சாய்ஸ் லிஸ்டா அள்ளி வீசினாங்க நிறைய. என் சேனல்ல கூட நான் சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தேன். என்னைய பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் உங்க குடும்ப சூழ்நிலை, இன்னைக்கு பிரைவேட் காலேஜ் எந்த காலேஜ் போனாலும் நமக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜை வைங்கன்னு நான் கூட சொல்றேன். பட் அவங்களுடைய குடும்ப சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட், அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், சிஇஜி, எம்ஐடி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி, இதுலலாம் கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான், 20,000 இப்படிதான் வரும். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், சிஇஜி, எம்ஐடியா இருக்கட்டும், பிஎஸ்சி, சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் காலேஜ்லாம் நீங்க எஸ்எஸ் கோர்ஸ் எடுத்தாதான் உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வருது. மற்ற எல்லாத்துலயுமே 20,000 ரூபாய் தான் ஃபீஸ் வருது. அதனால மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் போவையில மொத்தமாவே 20,000 ரூபாய் தான் வருது. அதனால நீங்க பணம் கட்ட முடிஞ்சதுன்னா பிரைவேட் காலேஜா வைங்க. பணம் கட்ட முடியலன்னா நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு போயிடுறதே நல்லது. நீங்க நல்ல கட் ஆஃப்ல இருக்கீங்க, சாய்ஸ்ல வச்சாவே கிடைச்சிரும். நாளைக்கு போயிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன் வருஷம் பணம் கட்ட முடியாம. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலேஜே வேணாம், நான் வந்து பாத்தீங்கன்னா போய் அடுத்த ரவுண்டுக்கு போறேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கஷ்டப்படுறவங்கள நான் பார்த்திருக்கேன். மாணவர்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும், நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் கொடுத்துருக்கோம். தயவு செய்து பிரைவேட் காலேஜ் வைக்கையில ஒரு முறை 100 முறையாவது யோசிச்சுக்கிட்டு சாய்ஸ்ல வைங்க. சரியா? சொல்லிட்டேன். இப்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேசியாச்சு. அடுத்து நாட் அலாட்டட் வரவே கூடாது. எதுக்காக நாட் அலாட்டட்? இது என்னங்க நாட் அலாட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வைக்கக்கூடிய சாய்ஸ்ல ஒரு சாய்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பேர் தான் நாட் அலாட்டட். நாட் அலாட்டட் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்றதுன்னா, 2வது ரவுண்டுக்கு நீங்க போற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பை விட்டுட்டு 2வது ரவுண்ட்ல போய் நீங்க பங்கேற்றீங்கன்னா இது நீங்களே உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் தான் நினைச்சுக்கலாம். அதனால நாட் அலாட்டட் அப்படின்னு ஒண்ணு வரக்கூடாதுன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரு 50 சாய்ஸாவும் வைக்கணும் மினிமம். நான் ஏற்கனவே என் சேனல்ல 400 சாய்ஸ் கொடுத்துருக்கேன். 400 சாய்ஸ் எவ்வளவு அதிகம், அதனுடைய பிடிஎஃப் கூட கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதனால மாணவர்கள் மினிமம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 50 சாய்ஸுக்கு மேல வைக்கணும். கண்டிப்பா 185 கட் ஆஃபுக்கு கீழே இருக்கிறவங்க, 185 கட் ஆஃப்ல இருந்து 179 கட் ஆஃப்ல உள்ளவங்க நிறைய சாய்ஸை வந்து கொடுக்க பாருங்க. கண்டிப்பா மினிமம் 50 சாய்ஸ் கொடுக்கலாம். சாய்ஸ் வைக்கலாம், பணம் கிடையாது, ஃப்ரீ தான், எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் நீங்க. சரியா? இப்ப இதையும் சொல்லிட்டேன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது அதாவது இது மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே நாட் அலாட்டட் உங்களுக்கு வராது. நாட் அலாட்டட் வந்து அப்புறம் நான் 2வது ரவுண்டுக்கு போய் அங்க போய் கஷ்டப்பட்டுக்கலாம் நீங்க இருக்க வேணாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அட்வைஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் இந்த ரவுண்டுல அவங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் ஃபில்லிங் வரும் ரவுண்ட் 1 மாணவர்கள்ல. அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்டு 1ல 7.5 மாணவர்கள் வெறும் 1343 பேர் தான் வர்றாங்க. இந்த 1343 பேர்லயும் மிஞ்சி போனா ஒரு 700 பேர் தான் சீட் எடுப்பாங்க. அதனால 7.5 மாணவர்கள் ஜென்ரலாவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், 7.5லயும் பண்ணலாம். ஆனா நீங்க 7.5ல பண்ணும்போது தான் உங்களுக்கு முற்றிலும் இலவசம். 7.5ல உள்ள மாணவர்கள் பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்தையுமே சாய்ஸ்ல வைங்க. ஒரு குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா 7.5 மாணவர்கள் 7.5ல மட்டுமே சாய்ஸ் வச்சாவே போதும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஈஸியா அங்கேயே கிடைச்சிடும். வெறும் 1300 பேர் தான் பங்கேற்கிறீங்க. அப்ப எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிடும். இருக்கிறது 13,000 சீட்டு, ஆனா 1300 பேர் தான் இதுல பங்கேற்கிறீங்க. ஒரு 700 பேர் தான் சீட்டு எடுப்பீங்க. அதனால நீங்க 7.5ல பண்ணாவே போதுமானதுதான். அதனால வந்து அதையும் பாத்துங்க. அடுத்து மெயினான மேட்டருக்கு வர்றேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ல எல்லாம் பாக்குறேன், ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வேகமாவே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகல, வெட்டினரி ஸ்டார்ட் ஆகல. இந்த மாதிரி எம்பிபிஎஸ் நோக்கி காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து பிரைவேட் காலேஜை சாய்ஸ்ல வச்சு அப்புறம் போய் அங்கே நின்றுக்கிட்டு சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சார் எனக்கு பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்க வேணாம். கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து எம்பிபிஎஸ்ல உங்களுக்கு கவுன்சிலிங்ல சீட்டு கிடைச்சா எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து எடுக்க பாருங்க. எப்படியாவது அரசு சார்ந்த கல்லூரிகளை சாய்ஸ்ல வைங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் கொடுப்பாங்க, நீங்க போய்க்கலாம். அதனால மாணவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். இதுக்காக தான் இந்த அட்வைஸ். மாணவர்களே பொறுமையா நிதானமா
அவசரப்படாம 3 நாள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே வேணாங்கிறதா என்னுடைய ஒரு கருத்து. அதாவது நமக்கு ஜூலை 29 இன்னைக்கு, ஜூலை 30 நாளைக்கு, ஜூலை 31 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. பொறுமையா ஜூலை 30 பொறுமையா நிதானமா உட்காந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். படன்னு வேகமா போய் நம்ம பண்ணி இங்க ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஈஸியா உட்காந்து நம்மளுடைய போன்ல பண்றதை விட லேப்டாப்ல ஈஸியா உட்காந்து நம்ம பண்ணலாம். நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு 24 மணி நேரமும் நம்ம உதவி பண்ண காத்திருக்கிறோம். அதனால உங்களுக்கு வேற ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கூட நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு உதவி பண்ண நான் தயாரா இருக்கேன். சரியா? ஓகேவா? வேற எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல கேட்கலாம். உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம். நல்லபடியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணுங்க சாய்ஸை. நன்றி, தேங்க்யூ, பாய்.